திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. திருச்சி என்றாலே அது திமுகவின் கோட்டைதான். மீண்டும் அதை நிரூபிக்கும் வகையில் வரும் தேர்தல் இருக்கும். இந்த தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை நோக்கி தான் எங்கள் கவனம் இருக்கும். யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அவர்களை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. திருச்சி திமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிப்போம். தேர்தல் தேதி அறிவித்தால் நாங்கள் எளிதாக பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்கிவிடுவோம் என தவெக்கவினர் கூறினர். தற்போது அவர்களை மாற்றி பேசுகிறார்கள். தமிழ்நாடு அரசு தற்போது காபந்து அரசுதான். யாராக இருந்தாலும் முறையாக அனுமதி கேட்டால் தான் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கும். வெறும் துணி இருந்தால் அதில் எந்த பயனும் இல்லை. துணியை ஒட்டு போட்டு தைத்தால்தான் சட்டை அழகாக இருக்கும். அதுதான் திமுக கூட்டணி. எங்களுக்கு அதுதான் பலமே. எங்களுடைய திருச்சி மாவட்டம் மீண்டும் அது திராவிட முன்னேற்றத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் வருகின்ற ஏப்ரல் 23 தேர்தலை நாங்கள் பார்க்கின்றோம். மே 4 ஓட்டு எண்ணதுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 தொடர்கிறது என்கின்ற செய்தியை நீங்களே சொல்லுவீங்க அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும். அதை நோக்கி தான் எங்களுடைய தேர்தல் பயணம் இருக்குமே தவிர இதில் நாங்கள் மற்றபடி யார் வேணால் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எங்கே வேணால் போட்டி போடலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றத்தின் கோட்டையாக நாங்கள் நிறுத்தி காட்டுவோம். இல்லை, இது அவங்க இஷ்டங்க. இன்றைக்கி தேர்தல் கமிஷன் யாரை என்ன அனுமதி அளிக்கிறதோ அந்த விதியின்படி யார் வேணாலும் எத்தனை இடத்துல வேணாலும் நிற்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டங்கிறது வந்து திராவிட முன்னேற்றத்தோட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். அவங்க தானே சொன்னாங்க எம்சிசி மட்டும் வரட்டுங்க, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டுங்க, நம்ம இவங்கள்ட்டலாம் தேதி கேட்க அவசியமே இல்லைங்க, நமக்கு நேராக எலெக்ஷன் கமிஷன் தாங்க நமக்கு அனுமதி கொடுக்கும் சொன்னதே அவங்க தான். இன்றைக்கி அவங்களே அதை மாற்றுக்கிறத நாங்கள் எப்படி எம்சிசி வந்து மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு காப்பந்தரிசி, இது கேர்டேக்கர் கவர்மெண்ட். ஒரு அமைச்சருங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஒரு ஃபைல் அவசரமாக கையெழுத்து போடணும்னா அவள் ஈஸியாக போட்ட முடியாது. தேர்தல் கமிஷன் போய் அவன் ஓகே அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் கையெழுத்தே போட முடியும். அதனால தான் இந்த காப்பந்து அரசு என்று இதை நம்ம சொல்கிறோம். முழுக்க இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சுவிதாங்கிற ஆப்பில் போய் நாங்களே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அதை போய் அப்ளை பண்ணால் தான் எங்களுக்கே அனுமதி. நாங்கள் போய் யார்கிட்ட நிற்கணும் அவசியம் இல்லை. அந்த ஆப்பில் பண்ணாலே போதும். அதை புரிதலை அவங்க இயக்கத்திலே அரசு எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் தோணுது. இல்லை, இப்போ தான் வந்திருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். திமுக கூட்டணி ஒட்டு போட்ட கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்லுங்க. சரி, எங்களுக்கான பலமே அதான். நாங்கள் இன்றைக்கி வெறும் துணியை மேலே போத்திட்டு வந்தால் அது சரியில்லை. ஒரு சட்டைனாலே அது தச்சு போட்டால் தான் அது சட்டம் இல்லையா? ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணி. 10 வருஷமாக நாங்கள் வந்து வெற்றிகரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த தோழர்களோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தேங்க்யூ.